வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு புரோக்கர்கிட்ட ட்ரேடிங் சார்ட்டை வச்சு ட்ரேடு எடுக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த ஃபீச்சர்ஸை குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் நான் தன்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்டாக் சினர்ஜி எடுத்திருக்கேன். சரி, இந்த ஸ்டாக்கை இப்போ நான் வந்து எப்படி பை பண்ணணும் இந்த சார்ட் வச்சு அப்படிங்கிறத நம்ம குயிக்காக காட்டலாம். இப்போ நீங்கள் இங்கே பை அண்ட் செல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பை அண்ட் செல் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்டு அண்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு 30 ஸ்டாக் எடுக்கணும், இல்லை ஒரு 20 ஸ்டாக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மார்க்கெட் இல்லை லிமிட்டில் வேணால் லிமிட்டு அப்படி போட்டு நம்ம இன்வெஸ்டிங் மார்க்கெட் போட்டு எடுத்தோம்னா ஸ்டாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வருதுங்களா. ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இதில் எடுத்து விட்டா ட்ரேடு கீழே எடுத்தோம்னா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து எவ்வளோக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா, இது வந்து ஒரு டைப்பு. இந்த மேலே இருக்கிற சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இங்கே இருக்கிற பை அண்ட் செல்லை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிறது. இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்தால் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது இன்னும் லைட்டாக கீழே வந்தால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். 1 மினிட்டு மார்க்கெட் வந்து இப்போ 877 இந்த குறிப்பிட்ட நம்பர் வரணும். அப்புறம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் பை சினர்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து குவான்டிட்டி அண்ட் வந்து இன்ட்ராடேயில் நமக்கு டெலிவரி தானே வேணும். டெலிவரி அண்ட் வந்து மீதியெல்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு லிமிட்டு மார்க்கெட்டு இதில் வச்சுக்க வேண்டியதான். நான் மார்க்கெட்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட்னா அந்த ஓகே அந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் லிமிட் நம்ம வந்து என்ன இந்த இடத்துல தானே இது பண்ணோம், அதாவது இங்கே வந்தால் நம்ம எடுத்துக்கிற மாதிரி கரெக்டாக தானே. பை அட் இந்த ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இன்ட்ராடேக்கு பதிலாக டெலிவரி போட்டோம்னா டுடே இன்றைக்கி வரையும் தான் ஆர்டரோட வேலிடிட்டி இது போட்டிருக்கேன். ஜஸ்ட் பை போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் தான் இப்போ அந்த 20 ஸ்டாக்ஸ் என்ன பார்க்குறோம் நமக்கு எடுத்து தரும். வருதா அப்படின்னு பார்ப்போம். வந்தது அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். தென் இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதிலே வச்சுக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள் டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தேவை. இப்போ நான் வந்து இது டெலிவரி தான் எடுக்கிறேன், அதனால் தேவையில்லை. இங்கே வந்து அடிக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு வந்து அது கிடச்சிரும். இது சார்ட்டை வச்சு எடுக்கிற ஒரு இது. இங்கே நம்ம பை எடுத்துக்கலாம். ஆர் வந்து இங்கே இருக்கிற ப்ளஸ் மார்க் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மார்க்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எடுத்துட்டா அப்படின்னு ஈஸியாக இருக்கும். இங்கே எடுத்து பை அண்ட் செல் போடுறத விட இதுவே நம்மளாம் இழுத்து விடலாம். இப்போ இந்த இடம் இருக்கா, இதை எடுத்து இப்போ இதை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறது, இல்லை இங்கே இப்படி ஹோல்டு பண்ணி நகர்த்திக்கலாம். இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எடுக்கணும் மாடிஃபைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் பக்கத்தில் இங்கே வரட்டும், பழைய இடத்துக்கே வரட்டும் அப்படின்னு நமக்குன்னா மாடிஃபைட் கொடுத்தோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு வாங்கி தந்துடும். சரியா, இவ்வளோ தான். இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அண்ட் வந்து டேக் ப்ராஃபிட் இதிலேயே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அந்த இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, தென் இதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட ஹோம் பேஜ் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு இங்கேயும் சினர்ஜின்னு போகலாம். இப்போ சினர்ஜ் தானே நம்ம பார்த்தது, NGE தானே, NGE அப்படின்னு போட்டோம்னா இது சினர்ஜி இன்டர்நேஷ்னல் கரெக்டாக. இந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல சர்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இப்போ பை லிமிட்டாக டார்கெட்டெல்லாம் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் போகிறோன்னா மார்க்கெட்டில் போட்டு இப்போ வந்து எனக்கு ஒரு ஏற்கனவே 20 ஸ்டாக் எடுத்துருக்கு. இப்போ ஒரு 20 ஸ்டாக் ஆர்டர் போட்டிருக்கா. மொத்தம் 40 ஸ்டாக்கா, 40 நான் இப்போ ஒரு 32 ஸ்டாக் இப்போ கூடுதலாக ஒரு 32 அப்படின்னு வச்சுக்கலாம். 32 72 ஆகிடும், ஒரு 50,000 ரூபாய்க்கு வரும். சரி, டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது சினர்ஜி 32 ப்ளஸ் 40ங்கும் போது நமக்கு எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டோம், 32 ப்ளஸ் அங்கே ஒரு 40 இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து அடிச்சிச்சுன்னா 40 கரெக்டாக. ப்ளஸ் 40னா நமக்கு வந்து ப்ளஸ் 40 அண்ட் 72 இன்ட்டு எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 688 கரெக்டாக. அப்படிங்கும்போது 49 50,000 ரூபா. சரியா, 50,000 ரூபாய்க்கான என்ட்ரி. இப்போ இன்ஸ்டன்ட் கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு என்ன ஆகிடும், எஸ் இன்ஸ்டன்ட் பை. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுக்கு. இங்கே ஆர்டர் இங்கே பொசிஷனும் இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எடுத்த ஆர்டர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. தென் வந்து இங்கே ஆர்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் என்ன ட்ரேட் நடந்திருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாமே இந்த இடத்துல நமக்கு செக் பண்ணிக்கலாம். ஆர் வந்து நீங்கள் டேரெக்டாக சார்ட்லிங்க பாருங்கள், இது ட்ரிகர் ஆகிடுச்சா
நம்ம வச்சுருந்த ஆர்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் ட்ரிகர் ஆகிடுச்சு. என்னென்ன ஆர்டர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஆர்டர்ஸ் பெண்டிங் ஆர்டரில் இங்கே செக் பண்ணிக்கலாம். பெண்டிங் ஆர்டர் இதாக இருக்கா, இன்றைக்கி வந்து ஃபில்டு ஒர்க்கிங்னா பெண்டிங் ஆர்டர் சரியா. 20 குவான்டிட்டி போட்டிருக்கா. இப்போ ஏற்கனவே சின்னச்சு 20 எடுத்தாச்சு, 32 எடுத்தாச்சு 2 ஆர்டராக. அது போக இப்போ 20 இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு சரியா. வந்து அடிச்சிச்சு அப்படின்னா இந்த ஆர்டரும் எடுத்துரும். அது ஏற்கனவே இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இது பெண்டிங் ஆர்டரு, எக்ஸிக்யூட்டட் ஆர்டரு எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். கேன்சல், ரிஜெக்டான ஆர்டரு அண்ட் வந்து பொசிஷன் க்ளோஸ்டு என்ன பொசிஷனில் இருக்குது, நம்மக்கிட்ட ஓப்பன் பொசிஷன் எதாவது இருக்கா, போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே சார்ட்லேயே பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், தன்னோட அந்த இதுலேயும் போயிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் சரியா. ஓகே, இது வந்து நான் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த இதுதான் என்னதுன்னா, எப்படி பை அண்ட் செல் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ தான். எது சஜஷன் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். டூ யோர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் வந்து மேக் டிசிஷன் ஆன் தட் சரியா. அதுபடி நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த சார்ட்டில் ஈஸியாக எப்படி இந்த ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்தோம்ல 50,000 என்ட்ரி, இதுக்கு வந்து எப்படி வந்து பிளெச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சரி. ஓடிபி போட்டு எப்படி பிளெச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.